நடிகை அபர்ணா பாலமுரளியின் விதவிதமான போஸ்களில் கவனம் ஈர்க்கும் புகைப்படங்கள் ரசிகர்களை கவர்ந்துள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான ஒரு செகண்ட் கிளாஸ் யாத்ரா திரைப்படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் அபர்ணா. 2016இல் அவரது அடுத்த திரைப்படமான மகேஷிண்டே பிரதிகாரம் வெளியாகி வரவேற்பை பெற்றது. 2017ஆம் ஆண்டு வெளியான 8 தோட்டாக்கள் படத்தின் மூலம் தமிழில் நடிகையாக அறிமுகமானார். சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படம் அபர்ணாவுக்கு பரவலான கவனத்தை பெற்று தந்தது. அண்மையில் தனுஷ் இயக்கிய ராயன் படத்தில் நடித்திருந்தார் அபர்ணா. ராயன் தனுஷ் தனது 2வது இயக்கத்தில் எழுதி இயக்கிய 2024ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி நியோநோயர் அதிரடி த்ரில்லர் திரைப்படமாகும். இதனை சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்துள்ளார். இப்படத்தில் தனுஷுடன் துஷாரா விஜயன், சுந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். வரலட்சுமி, சரத்குமார், சரவணன், திலீபன், திவ்யா பிள்ளை ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். அபர்ணா பாலமுரளி ஒரு மலையாள நடிகை. மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் தனது பணிக்காக அறியப்பட்டவர். சூரரை போற்றுவில் நடித்ததற்காக 2020ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட சிறந்த நடிகைக்கான விருதை வென்றார். கேரளாவின் திருச்சூரில் பிறந்தவர் அபர்ணா. நடிகை சமந்தா அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர். இந்நிலையில் இடையில் தன்னுடைய உடல்நல பாதிப்பு காரணமாக படங்களில் நடிக்காமல் விலகி இருந்த சமந்தா தற்போது மீண்டும் படங்களில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளார். இதனிடையே இன்ஸ்டாகிராமிலும் ரசிகர்களின் கேள்விகளுக்கு அடுத்தடுத்து அவர் பதில் அளித்ததை பார்க்க முடிந்தது. இதில் தன்னுடைய வாழ்க்கையில்தான் சில தவறான முடிவுகளை எடுத்ததாக அவர் மனம் திறந்திருந்தார். இதனிடையே அவரிடம் ரசிகர் ஒருவர் அவரது உடம்பை கொஞ்சம் தேற்றுமாறு தெரிவித்திருந்தார். இதை கேட்ட சமந்தா கடுப்பாகிவிட்டார். அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சில தேர்ந்தெடுத்த உணவுகளை மட்டுமே தான் எடுக்க முடியும் என்றும் உடலை அப்படியே நினைத்தபடி ஏற்றிவிட முடியாது என்றும் சமந்தா கடுப்புடன் பதில் அளித்ததை பார்க்க முடிந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.